பருவகால பெண்களின் கனவுகளும் கவலைகளும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழா மேடையில் இது ஒரு விவாத நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழ்வுகள்லாம் கூட நடந்திருக்கு. இந்த நேரமும் கூட தமிழா மேடைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நேரம்னு சொல்லலாம், ஒரு நெகிழ்வான தருணம்னு சொல்லலாம். இந்த தமிழா நிகழ்ச்சியில் இந்த பிரசவ காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு நாங்கள் வளைகாப்பு நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். உங்களுக்குலாம் இருக்கக்கூடிய கேள்வி இருக்கலாம், இங்கே இவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் இருக்கும்போது ஏன் இவங்களுக்காக மட்டும் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ரீசன் இருக்குது. அதை நான் சொல்கிறத காட்டிலும் அந்த பெண்ணே சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் பேபி இது பாப்பாவு. ஃபஸ்ட்டு பேபிக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். எல்லா சொந்த பந்தங்களாம் எனக்கு இது மாதிரி வளைகாப்புலாம் பண்ணணும்னு. ஏன் பண்ணலைன்னா, நானும் அவரும் லவ் மேரேஜ். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலை. எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை. அதனால் ப்ரோக்ராம்லாம் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் தான் அதோட ஃபங்க்ஷனு. யாருமே இல்லாமல் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது இல்லையா? நீங்கள் இன்னொரு முறை உங்களுக்காக யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு எல்லாரும் இருக்கும். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. உங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்துவதற்காக முக்கியமான சிறப்பு விருந்தினர் கூட வந்திருக்காங்க. இந்த நிகழ்வை இன்னும் நெகிழ்ச்சி ஆக்குறதுக்காக நடிகர் திரு நாஞ்சில் விஜயன் மற்றும் அவருடைய மனைவி. வாழ்த்துக்கள் ஐயா, வணக்கம். கவலைப்படாதீங்க, யாருமே இல்லைன்ட்டு. ஸோ கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நீங்கள் பேசும்போது எங்களுக்கே அங்கேருந்து எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா இங்கே கன்சீவாக இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும் இந்த வளைகாப்புங்கிறது எவ்வளோ பெரிய மொமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெண்ணால் கண்டிப்பாக அதை நடக்காமல் இருக்கிறது என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் சமீபத்தில் என்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு பண்ணும்போது கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏப்பா இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு ஆடம்பரமாக இந்த வளைகாப்பு பண்ணணுமா அப்படின்ட்டு. இந்த ஆடம்பரமும் இந்த பிரம்மாண்டமும் இந்த சொசைட்டிக்காக இல்லை, என் குழந்தைய சுமக்கிற என்னுடைய மனைவிக்காக தான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல அவங்களோட மனைவிக்கு டெலிவரி இருக்கு. அவ்வளவு குரூஷியலான டைமும் கூட உங்களை வாழ்த்தணுங்க ஒரே காரணத்துக்காக அவங்க தம்பதியா இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நாஞ்சில் விஜயன். முறையில நானே என் தங்கச்சிக்கு இந்த வெள்ளி காப்பு கொடுக்குறேன். ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலே நீங்களோட வருகைக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் இவங்க அரவணைக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சிறப்பு விருந்தா உங்களுடைய பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு உங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் நீங்களும் வரலாம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட குடும்பத்தினரும் அப்படின்னு சொன்ன உடனே A4 ஹாஸ்பிட்டல் பர்த்திங் சென்டர்லேருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ A4 ஹாஸ்பிட்டல் பர்த்திங் சென்டர்லேருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் A4 ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.